வணக்கம். அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, கீரமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம். எங்கள் பள்ளியில் மகிழ்வுற்ற செயல்பாடுகள், பாராளுமன்ற செயல்பாடுகளுடன் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர், பொறுப்பாசிரியர் குழு மற்றும் மாணவ குழு தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 3ஆம் தேதி பார்ப்போம். 3ஆம் தேதி பிரேயர்ல என்ன பண்ண போறோம்? பிள்ளைங்களை இந்த குரூப் வைஸா உங்க கையில நான் தந்துடுவேன். இதை நீங்க என்ன பண்ணணும்? குரூப் வைஸா உட்கார வச்சிருங்க. அதனால தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நான் 3ஆம் தேதி உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளைகளை அப்பவே லீடர் குறிக்கிறோம். வேட்பாளர்கள் யார் யாருன்னு எழுதிக்கணும். அவ்வளவுதான். குறிஞ்சியில யார் யார் வேட்பாளர், குறிஞ்சி டீச்சர் எழுதிக்கணும். முல்லையில யார் யாரு அவங்க நீங்க எழுதிக்கணும். ரொம்ப ஈஸியான இருக்கு. ஃபர்ஸ்ட் கஷ்டமா எடுக்கப்படுகிறார்கள். சமுதாயத்துல எப்படி அவங்க இணக்கமா செயல்படணும், சமூக நலனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆளுமை பற்றி தெரிஞ்சுக்கணும், குழு பணி, குழு மேலாண்மை, இப்படியான ஒழுங்கு, கட்டுப்பாடு, ஒற்றுமையா செயல்படுறது, இதை பற்றி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் ஹெச்எம், அவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட், அவங்களுக்கு கீழே டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர் இருக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. அப்புறம் மாணவர்கள்ல நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. எமிஸ்ல ஏற்றி இந்த இருக்காங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு நம்ம இங்கே ஒவ்வொரு டீச்சர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் உங்கள் கையில் தந்துடுவோம். நாளைக்கு காலையில் ப்ரேயரில் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தரையும் டீம் வைஸாக உட்கார வச்சுருவோம். உட்கார வச்சுட்டு அதில் தலைவர் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு தலைவர், அதாவது மாணவர் தலைவர் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும். 11ஆம் வகுப்பு மட்டும்தான். நம்ம ஸ்கூல் பொறுத்தவரை மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவி தான் என்னவா இருக்கணும்? தலைவியா இருக்கணும். அதையே தூக்கி ஓட்டு போட வச்சு ஒவ்வொரு குரூப்லையும் நம்ம போன வருஷமே செலக்ட் பண்ணோம் தலைவர். அதே பாணியில தலைவர் ஒருத்தங்க. அடுத்தது மினிஸ்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஒவ்வொரு அமைச்சகம், தலையில் சொன்ன மாதிரி 4 அமைச்சகம், அந்த 4 அமைச்சகத்துக்கு 4 அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கணும். மாணவர் அமைச்சகங்கிறத தேர்ந்தெடுக்கணும். வேட்பாளர்கள் யாருங்கிறதை எழுதி ஒவ்வொரு வகுப்புலையும் அதை என்ன பண்ணணும்? பிளாக் போர்ட்ல எழுதிடும். எத்தனை மாணவர்கள் வேட்பாளர்களாக நிற்கிறார்கள், இது மாதிரி போட்டு விட்டுறோம். அது நம்ம எமிஸ்ல ஒவ்வொன்றும் நம்ம எமிஸ்ல இப்ப நீங்க பிரிச்சு கொடுத்தோமே ஒவ்வொன்றுக்கும் எமிஸ்லயே ஏற்றிட்டே வரணும். சைட் பை சைடா 5 அமைச்சர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த 5 அமைச்சர்கள்ல வர வச்சு இவங்களுக்கு என்ன துறையை ஒதுக்கீடு கொடுக்கணும். இனிமேதான் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஸ்கோர் போர்டு 5 நிலங்களுக்கு ஏற்றால் போல 5 கலர்ல வைக்கணும். அப்புறம் இது ஒவ்வொரு கிளாஸ்லயும் சின்னமா போர்டா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன போர்டுகளா இருக்கலாம். அந்த செவத்துல ஒட்டி வச்சிடும். அடுத்த எக்ஸாம் வரும்போது பார்க்கணும், அவ்வளவோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மற்றவங்க என்ன காமன் எக்ஸாம் வந்தாலும் எக்ஸாமுக்கு அதை மட்டும் ஒட்டி இருக்கலாம். அதை பிச்சிட வேண்டியதில்லை. அதை ஸ்டாண்டா ஒட்டி வைக்கலாம். போர்டில் ஒட்டக்கூடாது, சைட்ல ஒட்டணும். அடுத்தது ஸ்கூலுக்கு ஒரு 5 போர்டு, மொத்தத்துக்கு 1. அது இந்த இதில் நம்ம செவத்தில் ஒட்டி ஸ்கோர் போர்டில் வாராந்திர வருகை பதிவு, வருகை எங்க கிளாஸ் அந்தந்த குரூப்ல யாரு அதிகமான அளவு வந்தாங்க, ஒரு பிள்ளை வரலைனாலும் அங்கே மார்க்கு குறையணும், எல்லாரும் வந்துட்டாங்களா, குறிஞ்சியில நிறைய பேர் வந்துட்டீங்களா, ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணி ஒரு வாரத்துல ஒவ்வொரு நாளும் போட்டு ஒவ்வொரு நாளும் வருகை பதிவு மட்டும் எடுத்துக்கோம். வருகை பதிவுல அந்த நம்ம கிளாஸ் ரூம்லயே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பிரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் சரி. குறிஞ்சியில எல்லா பிள்ளைங்களும் வந்துருச்சுன்னா அப்படியே 10 மார்க் போடும். ஒரு பிள்ளை 2 பிள்ளை வரலன்னா 8 மார்க் போடலாம். இப்படி ரெட்டப்படையில மார்க் போடணும். 2, 4, 6, 8ன்னு மார்க் போடணும். இது வருகை பதிவு. இந்த மாதிரி வருகை பதிவு எல்லா கிளாஸ்லயும் போட்டாச்சா, இந்த மாணவர் தலைவன் ஒருத்தங்க அதுல கலெக்ட் பண்ணி அந்த வகுப்புல உள்ள வகுப்பு தலைவர் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குரூப்பினுடைய ஸ்கோரை எழுதி அந்த ஹெட்டு நம்ம அசிஸ்டன்ட் ஹெச்எம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும். வெள்ளிக்கிழமை யாரு கூடுதலா மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கள ஹானர் பண்ணணும், தீக்கணும். ஒவ்வொன்றும் என்னென்ன இதுல பாருங்க. இப்ப வருகை பற்றி சொல்லிட்டோமா எல்லா வகுப்புலையும். அடுத்தது என்ன பார்க்கணும்னா பருவ தேர்வு, காலாண்டுல பார்க்கலாம். அடுத்து மன்ற செயல்பாடுகள். இந்த மன்ற செயல்பாடுகள்ல யார் பெஸ்டா செஞ்சிருக்கா, கலை திருவிழா மாதிரி. அடுத்தது வகுப்பறை தூய்மைக்கு போறாங்களா வராங்களா, டாய்லெட்டுக்கு போகும்போது கூட வரிசையில போறாங்களா வராங்களா, வீட்டு பாடம் எழுதுறாங்களா. நம்ம இனிமே கூட இந்த பிரேயரை எப்படி வைக்கலாம்னா குறிஞ்சியில ஒரு நாள், முல்லையில ஒரு நாள், இப்படி வச்சுட்டு அடுத்த வாரத்துல
இவங்க போக மற்ற பிள்ளைங்களை வச்சு செய்யலாமா, நம்மளா யோசிச்சுக்கலாம். பள்ளி அளவுலையும் இங்கே கொண்டாந்து ஸ்கோர் போர்டில் ஒட்டிட்டு அந்த குறிஞ்சி முல்லையில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹானர் பண்ணணும். அடுத்த வாரத்தில் முதல் நாளில் திங்கக்கிழமை நம்ம வேலையாக குழு பார்வையில் இருந்தது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பெரிய செயல்பாடு அப்படின்னு நம்ம நினச்சி டேங்கப்பா எனக்கு தான் மூச்சு வாங்குது அப்படின்னு நான் பேசினவங்களுக்கு தான் மூச்சு வாங்குது, கேட்குறவங்களுக்கு அதுக்கு மேலே காது வெட்டிக்கிற மாதிரி. அப்போ அது மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்காம இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பிள்ளைங்க கையில் பொறுப்பு கொடுப்போம். அப்போ என்ன செய்யும் இந்த பிள்ளைங்க, ஓ பரவாயில்ல நான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, நம்ம குரூப்பும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோஆர்டினேஷன் வரும் பிள்ளைங்களுக்குள்ள. ஒரு குழு ஒற்றுமை, குழு பயன்பாடு, குழு பணி, குழு செயல்பாடு இப்படி அதிகரிக்கும் அந்த பிள்ளைங்கள்ட்ட. அப்போ அந்த பிள்ளை மற்ற பிள்ளையை இம்ப்ரூவ் பண்ணுறது செயல்படுறதுனால அவளுக்கு என்னென்ன மனப்பான்மை வரும், சமூக சிந்தனை வந்துடும். இதுதான் இதுக்குள்ள உள்ளடக்கமாக இருக்குது. சமூக பார்வை, ஆமாம் நான் மட்டும் முன்னேறினா பத்தாது, நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளையும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே ஒரு குரூப்பு உருவாகி ஒழுங்கா படி இந்த மார்க் குறைஞ்சிக்கல அப்படி சொல்கிற மாதிரி இந்த செயல்கள் பூரா பிள்ளைங்க தான் செய்ய போகிறாங்க, நம்ம செய்யலை. இப்படி ஒரு ப்ராசஸ் கொண்டுட்டு வரணும். இதுக்கு நீங்கள் இப்போ தளத்தில் என்ன டைம் டேபிள் எம்இசி இணையதளத்தில் மாணவர்கள் குறிஞ்சி முல்லை பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதன் மூலமாக 5 குழுவாக இருக்கிறோம். 5 குழுக்களையும் தலைவிகள் இருப்பாங்க, ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு தலைவி. அடுத்தது ஒவ்வொரு குழுக்களையும் ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அந்த அமைச்சர் என்னன்னா கல்வி அமைச்சகம், மாணவர் நலன் பாதுகாப்பு அமைச்சகம், தகவல் மற்றும் தொடர்பு அமைச்சகம், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், சுகாதார மற்றும் தூய்மை அமைச்சகம். இந்த 5யும் உங்கள் மேற்பார்வையில் வரும். இந்த 5மே உங்களுக்குள்ள உங்க வகுப்பறை, உங்களுடைய விளையாடா, நீங்க போற டாய்லெட் இதெல்லாம் சுத்தமாக இருக்கிறதா, உங்க குரூப்ல இருந்து பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் வரீங்களா, இதுக்கெல்லாம் நோட்டீஸ் போர்டு ஒரு தனியா வந்து நாங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல எந்த டீம் பெஸ்ட், டீமோட லீடர் யாரு, டீமோட அமைச்சர் யாரு எல்லாத்தையும் நாங்க போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். எந்த டீம் பெஸ்டா செயல்படுதோ அந்த டீமுக்கு அந்த வாரத்துடைய எண்ட்ல உங்களுக்கு நாங்க பரிசு கொடுப்போம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள். இதெல்லாம் எப்படி இருக்கிறத நாங்க அப்பப்ப நாங்க சொல்லிட்டே வரோம். இதுக்கு வந்து என்னைக்கு பதவி ஏற்பு விழா 10ஆம் தேதி பதவி ஏற்பு விழா 10/7 அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பதவி ஏற்று உங்களுக்கு கேப் கொடுத்து அந்த மாதிரி ரிப்பன் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு போன வருஷம் மாதிரி அழகா உங்களை பதவி ஏற்பு விழா செய்வோம். விசிட்டர்ஸ் வருவாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தலைமைத்துவ பண்பு வரணும். தலைமைத்துவ பண்பு, குழு பணி, ஒழுக்கம், அப்புறம் ஒற்றுமை, சமூக மனப்பான்மை, குழு செயல்பாடு, ஆளுமை திறன் இதெல்லாம் அதிகரிக்கணும் பள்ளி பருவத்திலேயே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பாராளுமன்றத்தையும் சேர்த்து உங்களுக்கு இந்த செயல்பாடை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செயல்பாடு எதுக்காக இது வந்து கஷ்டம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இந்த செயல்பாடுகள் உங்களுடைய படிப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்கும். ஒழுக்கம், நன்னடத்தை இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் மேம்படுத்தும். வாழ்த்துக்கள். நன்றி. குறிஞ்சி அணி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அணிகளாக பிரிக்கப்பட்டது.